விஜய் டிவியில் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ல் முதல் டபுள் எவிக்ஷன் நிகழ்ந்திருக்கு. விஜய், பார்வதி, வாட்டர்மெலன் திவாகர், துஷார், பிரவீன் காந்தி உள்ளிட்ட 20 பேர் கூட தொடங்கிய நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் பிரவீன் காந்தி, அப்சரா, நந்தினி, கலையரசன், ஆதிரை ஆகியோர் வெளியேற்றப்பட்டிருக்காங்க. பிக் பாஸ் வீடு செட் ஆகாததுனால முதல் வாரத்திலேயே நந்தினி அவங்களாவே வெளியேறிட்டாங்க. முன்னதாக இந்த சீசன்ல போட்டியாளர்களாக சமூக ஊடக பிரபலங்கள் பெரும்பாலான எண்ணிக்கையில் இருந்ததுனால நிகழ்ச்சி டல் அடிக்கிறதா ஒரு பேச்சு உலா வந்தது. அதை சரி செய்யும் விதமாக டிவி பக்கத்துல இருந்து பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா கணேஷ், அமித் பார்கவ் ஆகிய 4 பேரை கார்டு என்ட்ரில நிகழ்ச்சிக்குள்ள அனுப்பி வச்சாங்க. இவங்க நிகழ்ச்சிக்குள்ள போனது முதல் பிக் பாஸ் வீடு கலவரமும் கலைவரமுமா காணப்படுது. இந்த நிலையில வார இறுதியில விஜய் சேதுபதி கலந்து கொள்ளும் எவிக்ஷனுக்கான ஷூட்டிங் இன்னைக்கு காலையில பிக் பாஸ் செட்ல தொடங்கி இருக்கு. வழக்கமான டிஸ்கஷனுக்கு பிறகு எவிக்ஷனுக்கான நேரம் வந்திருக்கு. கெமி, ரம்யா, சபரி, பிரவீன், துஷார், எஃப்ஜே ஆகியோர் எவிக்ஷனுக்கான நாமினேஷன் பட்டியலில் இருந்த நிலையில ரசிகர்களின் ஓட்டுகளின் அடிப்படையில் 2 பேர் வெளியேறி இருக்கிறதாக, அதாவது இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் நடந்திருக்கிறதாக நம்ப தகுந்த வட்டாரங்கள் இருந்து தகவல்கள் கிடைச்சிருக்கு. இந்த சீசனின் முதல் டபுள் எவிக்ஷன் இதுதான். அதாவது துஷார் மற்றும் பிரவீன் இருவரும் தான் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன்ல வெளியேறாங்களாமா. துஷார் பிக் பாஸ் வீட்டின் முதல் வார தலையாக, அதாவது முதல் வாரம் கேப்டனாக வந்த நிலையில பாதியிலேயே அவருடைய ஒழுங்கின்மை நடவடிக்கையினால கேப்டன்ஷிப்பை பிக் பாஸ் பறிச்சது நினைவிருக்கலாம். பிரவீன் கொஞ்சம் சிறப்பாக ஆடுவது மாதிரி தெரிஞ்சது. கண்டென்ட் தருவார் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில அவருமே வெளியேறி இருக்காரு. பிரவீன், துஷார் வெளியேறிய எபிசோட் நாளை ஒளிபரப்பாகலாம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை இவங்கள்ல ஒருவர் வெளியேறினது இன்னைக்கு சனிக்கிழமையே ஒளிபரப்பானாலும் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க.